என்னாச்சு? ரொம்ப அப்செட்டா இருக்க? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நாம வேற நிச்சயத்துல தோத்துட்டோம். அடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாம் அந்த போலீஸால வந்தது. விடு ஸ்ரீஜா, அது நாம எதிர்பார்க்காம நடந்து போயிடுச்சு. அத பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? நடந்ததை விட்டு தள்ளு. இனி நடக்க போறத பத்தி யோசிக்கலாம். அட போங்க. என்ன பண்ணாலும் அந்த விக்ரம் இடையில வந்து ஆட்டத்தை கலைச்சிடுறான். என்னத்தை யோசிச்சு என்ன ஆக போகுது? ஸ்ரீஜா, அப்படியெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் இருக்கேன்ல. நாம அடுத்து அடிக்கிற அடியில அந்த விக்ரம் ஆடி போயிடணும். அப்படி என்னங்க பண்றது? எனக்கு ஒண்ணும் தோணல. விக்ரம் பிரீத்தி கையில மோதிரம் போட்டது மட்டும்தான் என் கண் முன்னாடி வந்து வந்து போகுது. நான் சொல்லிட்டு செய்யறவல்ல. அடுத்த மூவ்க்கான எல்லா ஏற்பாடும் பக்காவா ரெடியா இருக்கு. அப்படி என்னங்க இருக்கு? உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுதான் நாம விக்ரமுக்கு கொடுக்க போற பெரிய அடி. அது எப்படிங்க நம்மளால முடியும்? வாங்க ஐயா. அம்மா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. இருங்க, கூட்டிட்டு வரேன். சரி. எப்படிதான்? நீங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஜோசியரே. என்ன ஜோசியரே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. வணக்கம். வாங்க சாமி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சாமி திடீர்னு வந்திருக்கீங்க? அது நான் தாம்மா வர சொன்னேன். நீ எதுக்கு வர சொன்ன? அது வந்துமா, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. அடுத்து நம்ம வழக்கப்படி நிச்சயம் அன்னைக்கு தானே கல்யாண தேதியும் குறிப்போம். அதுக்குதான் போன் பண்ணி வர சொன்னேன். ஓஹோ, ஆமா சந்திரிகா, நான் கூட மறந்துட்டேன் சந்திரிகா. சாரி, நீ மறக்காம இருக்கிய. இந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, உங்களை விட என் பொண்டாட்டி சந்திரிகா ரொம்ப ஷார்ப்பு. விக்ரம் கல்யாண விஷயத்துல உங்களுக்கு மேல இவளுக்கு அக்கறை. சரி. சாமி, நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து எங்களுக்கு குறிச்சு கொடுத்துருங்க. அடுத்த மாசம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாள் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல நாள். ரொம்ப சந்தோஷம். சாமி, அடுத்த மாசம் எதுக்கு? இந்த மாசத்திலேயே ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஸ்ரீஜா, சீக்கிரமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த மாசத்துல நல்ல நாள் இருக்குமா? ஆனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாள் மாதிரி விசேஷமான நாள் கிடையாது. இல்ல சாமி, இந்த மாசத்திலேயே பாருங்களேன். சந்திரிகா, அதான் அவர் சொல்றாருல்ல, நமக்கு என்னமா அவ்வளவு அவசரம்? சாமி, நீங்க சொன்ன அந்த நல்ல நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கோ. சரிங்கம்மா. அப்படியே வச்சுப்போம். சம்பந்தி, உங்களுக்கு திருப்தி தானே? அம்மா,
உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம். ஓகே. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆ, விக்ரம் உனக்கு என்னப்பா? உங்க இஷ்டம் பாட்டி. சரி ஐயா சிவகுரு. விக்ரம்க்கு ஓகேனா எல்லாருக்கும் ஓகேமா? சரி ஓகே, அன்னைக்கே பண்ணிடலாம் சாமி. ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி. சிவகுரு வழி அனுப்பி வை. சரிங்கம்மா, நீங்க வாங்க. சண்முகம் அம்மா. வா. என்ன விக்ரம், நிச்சயத்துல நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அத உடைச்சு உன்னை கல்யாண மேடையில ஏத்தி ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஐயோ ஆண்டி, நானும் என்னோட நிச்சயம் முடிஞ்சு போச்சு, இன்னும் யாரும் கல்யாண நாளை பத்தி பேசலையேன்னு ரொம்ப கவலையில இருந்தேன். ஆனா அந்த குறையை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஜோசியர் சொன்ன அதே நாள்ல கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணு ஸ்ரீஜா இல்ல, பிரீத்தி. விக்ரம், எல்லா தடவையும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் நடக்காத விஷயத்த நினைக்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த விக்ரமோட விளையாட்டு. ஏய், இங்க அண்ணன் ரூம்ல என்னடி பண்ற? என்னமோ மறைச்சு வச்சு, என்னது அது? ஒண்ணும் இல்லையே. ஏய், பொய் சொல்லாம சொல்லு. நான் தான் பார்த்தேனே. கைய விரி. எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப நீ காமிக்க போறியா இல்லையா? சாக்லேட் தான். சரி கொடு. குடுறி. குடு. குடுறி. குடு. போடி. நீ தான் பாதி சாப்பிட்டல, இது எனக்கு. உனக்கு இன்னொன்னு இருக்கு, அத போய் எடுத்துக்கோ. அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். திரும்ப வருவல, அப்போ இருக்குடி உனக்கு. ஐயோ, சரிடா. எடுக்க பாப்போம். சரி மச்சான். அச்சா, ஒரே ஒரு நிமிஷம், நான் உன்னை கூப்பிடுறேன். ஐயோ, பவித்ரா தூக்கு போட்டுக்க போறா. வேற வழியே இல்ல. கதவு வேற மூடி இருக்கா, வேற தூக்கு போட்டுக்க போறா. நமக்கு வேற வழியே இல்ல, கதவு உடைச்சிட வேண்டியதுதான். இங்க பாரு பவித்ரா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்க அம்மா பாட்டி உங்க அப்பா எல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பியா? சொல்லு. என்னதான் காதல் தோல்வியா இருந்தாலும் தூக்குல எல்லாம் தொங்க கூடாது பவித்ரா. தூக்கா? ஏய், நீ எந்த காரணமும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், உனக்கு என்னடா தெரியும்? அது நீ ஒரு பையனை லவ் பண்ணிருக்க, உன்னோட ஃப்ரெண்டும் அதே பையனை லவ் பண்ணிருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்து கடைசியில காதலா நட்பான்னு வரும்போது கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்ட நட்பு தான் முக்கியம்னு
அந்த பையன்கிட்ட பிடிக்காத மாதிரியே நடந்துகிட்ட. உன் ஃப்ரெண்டு கூட அந்த பையனை சேர்த்து வச்சுட்ட. அந்த பையன் மேல உள்ள காதலை மறக்க முடியாம இப்ப நீ உயிரை விட துணிஞ்சிட்ட. இல்லையே. கல்யாண பரிசு இல்லையா? நீ நம்ம வீட்ல வேலை பார்க்குற ஒரு பையனை லவ் பண்ணிருக்க. அது தெரிஞ்ச உங்க அம்மா ஏழை பணக்காரன் வித்தியாசங்கிறதுனால உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் மர்கையாவுக்கு பிளான் பண்ணிருக்க. இல்ல பாரதி கண்ணமாவும் இல்லையா? நீ அரவிந்த் சாமி மாதிரி ஒரு அழகான பையனை லவ் பண்ணிருப்ப. நீ ஒரு மொக்க ஃபிகரா இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஹலோ, நான் என்ன மொக்க ஃபிகரா? இல்ல, அரவிந்த் சாமியை கம்பேர் பண்றப்போ நீ மொக்க ஃபிகர் தான். ஆனா இந்த ஹரிஷை கம்பேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் தூக்கல் ஃபிகர் தான். இங்க பாரு, நான் கதை சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆமா, நான் எதுல விட்டேன்? மொக்க ஃபிகர்ல. மொக்க ஃபிகர் கரெக்ட். அவன் ஒரு முஸ்லீம் பையன். வேற வேற மதங்கிறனால உங்க வீட்டுல ஒத்துக்கல. கடைசி ட்ரெயினை பிடிச்சி வான்னு சொல்லிருப்பான். நீ போக முயற்சி பண்ண உங்க அம்மா அங்க வந்து தடுக்க, அந்த துக்கம் தாங்காம இந்த தூக்குக்கு நீ பிளான் பண்ணிருக்க. சரியா? இல்ல. அப்ப பாம்பேவும் இல்லையா? கொஞ்சம் இப்படி வா. இப்ப சொல்றேன் பாரு. நீ பெங்களூர்ல ஒரு பையனை இன்ஸ்டாகிராம் வழியா லவ் பண்ணிருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. கடைசியா மீட் பண்ணும்போது அவன் மொக்க பையனா இருந்திருப்பான். அந்த துக்கம் தாங்காம சாவ நோக்கி பயணிச்சிருக்க. ஐயோ இல்ல. காதல் கூட்டம் இல்லையா? வேற என்னவா இருக்கும்? இதான் இருக்கும். நீ ஒரு போலீஸ்காரனோட பையனை லவ் பண்ணிருப்ப. அவங்க வீட்டுல ஒத்துக்கல. நீ அவனும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு போயிருப்பீங்க. அங்க அவன் வந்திருக்க மாட்டான். அவங்க அப்பாவும் அவனை ஃபாரினுக்கு அனுப்பிட்டு அவன் செத்து போயிட்டான்னு போய் சொல்லிருப்பாரு. அது தெரியாம நீ வேற ஒருத்தன் கூட கமிட் ஆகி காஃபி குடிக்கும் போது அதே ரெஸ்டாரண்ட்ல சர்வரா வந்து வாட் யூ வாண்ட் மேடம் அப்படின்னு கேட்டிருப்பான். அவனை பார்த்த உடனே உன்னால பேச முடியாம போய் அவனை மிஸ் பண்ணிட்டோமே, இப்ப வேற ஒருத்தனோட சுத்துறமே, அதே வருத்தத்துல இந்த மாதிரி முடிவு எடுத்துட்ட. ஐயோ இல்லவே இல்ல. ராஜாராணியும் இல்லையா? அம்மா, மொத்த தமிழ் சினிமாவிலையும் இவ்வளவுதான் காதல் கதை. இதை தாண்டி வேற எதுவும் வரவும் வராது. ஒருவேளை ஓகே கண்மணி கதையா இருக்குமோ? அதுக்கு முதல்ல நான் லவ் பண்ணிருக்கணும். அப்ப நீ லவ் பண்ணவே இல்லையா? நான் லவ் பண்ணேன்னு உனக்கு இப்ப யார் சொன்னா? லவ் பண்ணாம அப்புறம் எதுக்கு தூக்குல எல்லாம் தொங்க போனியா? டேய், நான் எங்கடா தூக்குல தொங்க போனேன்? அப்ப இந்த ஃபேன்ல ஷால போட்டு கதவெல்லாம் சாத்தி இருந்துச்சு. லூசு, கதவு திறந்து தானே இருந்துச்சு. ஓ, அதான் உள்ள வந்து விழுந்துட்டானா? சரி, அப்புறம் ஏன் நீ ஷால தூக்கி மேல போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த? ஏய், யாழ் நீ சாக்லேட்டை புடுங்கிட்டேன்னு என் ஷாலை தூக்கி மேல போட்டுட்டா. அதை எடுக்க ஏறின, கொஞ்சம் ஹைட் ப்ராப்ளம். அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இத முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கதை சொல்லி இப்படி என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேல்ல. என்ன எங்கடா நீ சொல்ல விட்ட? மூச்சு புடிச்சு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. ஏதாச்சும் சொல்ல வந்தா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ற. ஏய், சாரி 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 சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி ஒரு கேடா? போ. ஆமா பவி, நீ யாரையும் லவ் பண்ணல? ஐயோ சாமி, இல்லவே இல்ல. அப்படி நான் யாரையாச்சும் லவ் பண்ணா உன்கிட்ட வந்து சொல்றேன், போதுமா? அப்போ நீ லவ் பண்ணல? ஐயோ இல்லடா, படுத்தாதடா. சரி சரி, எனக்கு இது போதும். கொஞ்சமா போடு. ஓகே, போதும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பேரன் விக்ரம் நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சுது. அதே கையோட கல்யாண தேதியும் குறிச்சாச்சு. இந்தா, இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம என் பேரனோட கல்யாணமும் நடந்து முடியணும். இதுக்கு என் தாய் தான் எனக்கு அருள் புரியணும்.
அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா நடக்கும் அத்தை. தேங்க்யூ கல்பனா. இதுதான் சரியான நேரம் பிரீத்தி, ஆரம்பி. அங்கிள், அஞ்சனா அம்மா நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கும் சந்தோஷம் தானே? இல்ல உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? எந்த குறையும் இல்லம்மா. என்ன ஃபங்க்ஷனை தான் கொஞ்சம் சிம்பிளா நடத்தி முடிச்சிட்டீங்க. இதே எங்க டெல்லியில நடந்திருந்தா ரொம்ப கிராண்டா பண்ணிருப்போம். இது எங்க வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன். அதான் வீட்லயே எங்க வழக்கப்படி நடத்தணும். ஓஹோ. ஆனா கல்யாணம் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெருசா பண்ணுவோம். அங்கிள், உங்க நேட்டிவே டெல்லி தானா? அம்மா, டெல்லியில இருந்தா எப்படிமா இவ்வளவு அழகா தமிழ் பேச முடியும்? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூர் தான்மா. ஒரு பிசினஸ் விஷயமா தான் டெல்லிக்கு போனேன். பிசினஸும் ஓஹோன்னு போச்சு. அதனால நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். கல்யாணம் அங்க போனப்பவே ஆயிடுச்சா? அங்க போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி இருந்தா நான் ஏன் இவளை கல்யாணம் பண்ணியிருக்க போறேன்? அங்க எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்கு. அது எங்க ஸ்ரீஜாக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதாம அங்க போனோம். டெல்லியில எந்த இடம் அங்கிள்? சாணக்கிய புரியுமா? உங்க வைஃப் சத்திய சதன்ல சொன்னாங்க. ஆமாம்மா, முதல்ல சத்யா சதன்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சாணக்கியபுரம் போயிட்டோம். ஆமா ஆமா. வா ஸ்ரீஜா, உட்காரு, சாப்பிடு. நீ போடு. சிஸ்டர், நீங்க டெல்லியில எங்க ஸ்கூலிங் பண்ணீங்க? அது சென்ட் கொலம்பியா ஸ்கூல்ல. எதுக்கு இப்ப இவங்களை எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க? ஏதோ தப்பா தெரியுதே. நானும் டெல்லியில தான் பண்ணேன். நீங்க எப்போல இருந்து அங்க ஸ்கூலிங் பண்ணீங்க? சொல்லுங்க சிஸ்டர். எல்கேஜில இருந்து படிச்சேன். என்ன ஸ்ரீஜா, உங்க அப்பா 10 வயசு வரைக்கும் நீங்க வேலூர்ல படிச்சீங்கன்னு சொன்னாரு. நீங்க எல்கேஜில இருந்து டெல்லியில படிச்சேன்னு சொல்றீங்க. இதுல யார் சொல்றது நம்புறது? அந்த ஆள எதையாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்ல.
அது அது வந்துமா ஒண்ணு இல்ல, ஸ்ரீஜாக்கு அங்க போகும்போது 10 வயசு இருக்குமா. அவளுக்கு விவரம் கூட தெரியாது. ஏன் அவளுக்கு இன்னும் கூட ஒண்ணுமே தெரியாதுமா. அப்படியே குழந்தை மாதிரியே வளர்த்துட்டோம். அதான் எப்போ போனோங்கிறதையே மறந்துட்டா. ஸ்ரீஜா, நம்ம அங்க போகும்போது உனக்கு 10 வயசு இருக்குமா. அப்ப நீ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன். நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். சரி சரி, சாப்பிடுமா, பசியில இருப்ப, சாப்பிடு. அப்புறம் ஸ்ரீஜா, நீங்க டெல்லியில எங்க